வணக்கம், நான் பூர்ணிமா பில்லிவாக்கம்லேருந்து வரேன். ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஆஃபீஸ் மேனேஜர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப நாளாக கமர்ஷியல் பிளாட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். குமரேசன் சார் தான் முடிச்சு கொடுத்தாரு. அவர் ஸ்டார்டிங் ஃப்ரம் கூடுவாஞ்சேரியிலேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதில் 4 வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணி கடைசியாக ஒரு இடம் வாங்கியிருக்கேன். நல்லபடியாக பிடிச்சி கொடுத்தாங்க, நல்ல ப்ரைஸ்க்கும் முடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. கூடிய சீக்கிரம் இன்னும் 2 இடம் வாங்கணும், அவ்வளோதான் என்னோடய ஆசை. அந்த லொக்கேஷன் வந்து மெயின் ரோட்டில் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த மெயின் ரோட்டில் இருக்குது. இப்போ ஏற்கனவே நிறைய பேர் அங்கே இருக்காங்க, ரெசிடென்ஷியல் நிறைய இருக்கிறதுனால என் பையனுக்காக வாங்கியிருக்கேன். ஃப்யூச்சர்லாம் அவனுக்கு படிப்புக்கு இல்லை பிஸ்னஸ் எதாவது பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ட்டு வாங்கியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு, ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு படப்பையில் ஒன்று வாங்கியிருக்கேன், அது நல்ல அப்ரிஷியேஷன் இருக்குது. அரௌண்ட் 30% போல் இன்க்ரீஸ் ஏற்கனவே ஆகிடுச்சு. ஸோ 2-3 இயர்ஸ்லேயே ஆகுது அப்ரிசியேஷன். அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லலாம் ரொம்ப சூப்பராக 1 ஹவர்லலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு வந்ததெல்லாம் பார்க்கவே இல்லை. அவ்வளோ சீக்கிரம் நல்ல கம்யூனிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வந்துச்சு, ஆனால் எந்த கரெக்ஷன்ஸுமே இல்லாமல் வந்துச்சு. அதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய விஷயம். அண்ட் அங்கே போனோன்னே டக்குன்னு முடிச்சுட்டு என்னை ரிலீவ் பண்ணிட்டாங்க. நான் கூடுவாஞ்சேரி புக் பண்ணும்போதெல்லாம் காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஆச்சு. ஆனால் இங்கே நான் 10 மணிக்கு போனேன், 11:30க்கெலாம் வெளியிலேயே வந்துட்டேன். டாக்குமெண்ட் வாங்கிட்டு வாங்குறதும் நீங்களே வாங்கி கொடுத்துட்டீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிவ் அப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறாங்க. கஸ்டமர் சர்வீஸ் ட்ரஸ்டட். கண்டிப்பாக நானே 5 வருஷமாக பார்த்துட்டேன் இல்லையா, அவங்களோட க்ரோத் எங்கேருந்து எங்கே போச்சுன்னு நான் பார்த்துட்டேன். நான் கூடுவாஞ்சேரியில் ஒரு குட்டி ஆஃபீஸாக பார்த்தேன், இப்போது நிறைய பேரோட பார்த்துட்ருக்கேன். அது வந்து டெவலப்மெண்ட் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் நிஜம் இல்லையா. 5 வருஷம் ஒருத்தர் ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்கனாலே இப்போ பெரிய விஷயம் இல்லையா. அதுதான் ஃபீட்பேக். இன்னும் நிறைய பிளாட்ஸ் போடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். 10/10. ரொம்ப வளர்ந்துருக்கு சார். நான் 4-5 வருஷம் முன்னாடி இடம் பார்த்ததை வாங்கியிருந்தேன்னா இன்னொரு இடம் பார்த்துருந்தேன். இன்னதுக்கு அது டபுள் ஆகிட்டு இருக்கோம். விற்றுட்டு வீட்டில் உட்காந்துருப்பேன். ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்துட்டுருக்கு. பார்க்கலாம், சென்னை ரொம்ப டெவலப் ஆகுது. மெட்ரோ வரும்ன்றாங்க, செங்கல்பட்டு கிட்ட வந்துச்சுன்னா இன்னும் ஜாஸ்தியாக போகும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், எங்கள் சாரை பற்றி சொல்லுவேன். 10,000 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தார் எங்கள் சார். 88ல் வாங்கியிருக்காரு. இன்றைக்கி அது வந்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா கிட்ட போயிருக்கு. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான், என்ன வேண்டாம் அப்படியே போட்டு விட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் இவ்வளோ தூரம் வளர்ச்சி இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்னா வேறு எதுலேயும் தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு வச்சா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் நம்ம வாங்குறத கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நம்மளது இல்லைன்னு போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு பின்னாடி வரவங்க வந்து நம்மளோட ஒரு ஸ்டெப் ஜாஸ்தி போய் நிற்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் வளர்க்கும்.